ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஒரு பழமொழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், when you ask God why me for all your troubles, also ask God why me for all your blessings அப்படிங்கிறது. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம எப்போதுமே குறைப்பட்டுட்டே இருப்போம். எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு எப்போதுமே யாரை கேட்டிங்கனாலும் அதை தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஆனால் நம்ம நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி யோசனை பண்ணிட்டு அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்படி நன்றி சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். மேபி நம்மளுக்கு உயிர் இருக்குது, நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்மளோட பிரதர் சிஸ்டர் இருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலி இருக்குது, நல்ல ஒரு லைஃப் இருக்குது, நல்ல எஜுகேஷன் இருக்குது, நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிறது, கண்ணு தெரியறது, காது கேட்கறது, வாய் பேசுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல 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 கடவுள் இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுப்பாரா நம்மளுக்கு நன்றி சொல்றதுக்கு, இன்னும் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுப்பாரா நம்மளோட நன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஏன்னா அப்படிதான் நம்மளால வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்க முடியும், ஒரு பாசிட்டிவ் வெல்பீங்கோட இருக்க முடியும், ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கம்ப்ளீட்டா கம்மி பண்ண முடியும், அண்ட் நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு யாருக்கு இல்லையோ, நம்மளை விட யார் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள உசர்த்த முடியும். ஸோ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்.